சோதனையை மேற்கொள்பவன். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எடுத்துங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு VBS Day 2. சோதனையை மேற்கொள்பவன். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. சோதனைனா பெரியவங்களாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. சோதனைக்கு மேலே சோதனையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்லப்பா. சோதனைனா சின்னவங்க பெரியவங்க அப்படிலாம் பார்த்துட்டுலாம் வராது. அனிமல்ஸை பிடிக்கிறதுக்கு அதுக்கு பிடித்தமான உணவுகளெல்லாம் வச்சு நெட்டில் வச்சு வேடனை என்ன செஞ்சுருப்பான், வலையெல்லாம் வச்சுருப்பான். நமக்கு பிரியமான உணவுடா அப்படின்னு சொல்லி சாப்பிட வரும்போது என்ன செஞ்சிருவாங்க, வலையில அகப்பட்டுக்கிறோம். அதே மாதிரி பறவைகளுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிடித்தமான தானியங்களை வலையில வச்சு வேடனை என்ன செய்வான், ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே இருப்பான். இதுதான் சோதனை. இதை சாப்பிட்றதா வேணாமா அப்படின்னு சொல்லி அது போய் சாப்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பறவைகள்லாம் போய் நமக்கு பிடித்தமான உணவு அப்படின்னு சொல்லி சாப்பிடுச்சுன்னா அந்த வலையில போய் என்ன செஞ்சிடும், மாட்டிக்கிறோம். வெளியில வரவே முடியாது. வேடனை என்ன செஞ்சிருவான், அதை பிடிச்சிக்கிடுவான். இதே போலதான் நம்ம அழிக்க நினைக்கிற சாத்தானுடைய வலைதான் சோதனை. சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். I got victory in Jesus' name. I am the victor with Jesus' help. He is always with me, He guides me and leads me. I will overcome Satan every day. He is always with me, He guides me and leads me. I will get the crown from Jesus. I will get the crown from Jesus. பக்கம் வழி நடத்துவாரே, சாத்தானை மேற்கொள்வேன் அனுதினமே. அவர் இந்த பக்கம் வழி நடத்துவாரே, இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன், இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன். ஒரு ஈஸியான ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு காட்டில் நிறைய விலங்குகள்லாம் இருந்தது. சிங்கம், புலி, கரடி, எலஃபண்ட்லாம் இருந்தது. அதோடு சேர்ந்து குரங்கும் இருந்தது, மங்கி. மங்கி என்ன செய்யும், சேட்டை பண்ணும். ஒரு நாள் ஒரு வேடன் வந்தான். இன்னைக்கு எப்படினாலும் இந்த குரங்கு இந்த சேட்டையை நம்ம என்ன செஞ்சிடணும், வலையில கண்ணி வச்சு இந்த குரங்கை மாட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தகர டப்பால கல்லெல்லாம் போட்டான். கல்லுக்கு மேலே மணலெல்லாம் பரப்புனான். மணலுக்கு மேலே நல்ல சூடாக இருக்கிற நிலக்கடலையை நல்லா கம கமன் மணக்குது. அந்த கடலையை வச்சான். வச்சுட்டு இந்த தகரட்டினா என்னப்பா செஞ்சுட்டான், மூடி க்ளோஸ் பண்ணிட்டான். மூடியை மூடிட்டு கண்டிப்பாக குரங்கு மங்கி வரும், நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டான். ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தான். வேடை நினச்சது மாதிரியே ஒரு குட்டி குரங்கு ஒன்று வந்தது. வந்தாச்சுன்னா அப்படியே பார்த்துட்டு தகர டப்பாவை பார்த்துட்டு அந்த மூடியை தூக்கி தூர போட்டுருச்சு. தூர போட்டாச்சுன்னா உள்ள சின்ன ஓட்டை இருந்தது. ஓட்டையிலேருந்து கடலை தெரிஞ்சது. சூப்பராக இருக்குதே, இன்னைக்கு நல்ல ஃபுட்டு நமக்கு, இந்த கடலையை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், நல்ல பிரியாணி மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குட்டி குரங்கு வந்து கையை என்னமா செஞ்சிச்சு, கடலையை எடுக்கிறதுக்காக அந்த சின்ன ஓட்டைக்குள்ள கையை விட்டு கடலையை அள்ளிருச்சு. கடலையை எடுத்த உடனே கடலையோடு சேர்த்து கை உள்ளே போயிடுச்சு. கடலையை எடுத்தாச்சுன்னா கை என்ன செய்யலை, வெளியே வரல. என்ன சின்ன ஓட்டையாக இருக்குங்களா, அதனால் கையை எடுக்க முடியலை. அப்படியே இழுக்குது, உருட்டுது, தின்ன தகர டப்பாவை அடிக்குது. உடனே மேலேருந்து மரத்துக்கு மேலே இருந்த அம்மா குரங்கு வந்து பார்த்துக்கிட்டே இருந்தது. வேகமாக வந்து ஓடி வந்து, ஏய் டிட்டு, நீனு கையை எடுக்கணும்னா கடலையை விட்டுரு, கடலையை விட்டினா உன் கை வெளியே வந்துடும், சீக்கிரம் எடு, யாராச்சும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னது. போமா, இன்னைக்கு சூப்பராக இருக்கு, எனக்கு இந்த கடலையை நான் விடவே மாட்டேன், நான் என்ன செய்ய போகிறேன், இதை நான் இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருக்க போகிறேன்
அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருச்சு, அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. அம்மா குரங்கு மேலே ஏறி மரத்துக்கு மேலே உட்காந்துருச்சு. இந்த டிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி குரங்கு பார்த்தீங்கன்னா தின்னை இழுத்துக்கிட்டே உருட்டிக்கிட்டே போச்சு. வேடன் பார்த்துட்டு இன்னைக்கு சரியான உனக்கு அடி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட வந்தான். பெரிய சாக்கு எடுத்துட்டு வந்தான். சாக்கு எடுத்துட்டு குரங்கு மேலே மூடி என்னம்மா செஞ்சா இழுத்துட்டு போனான். போயாச்சுன்னா ஒரு ஸ்டேஜ் மேலே வச்சு சாக்கு எடுத்துட்டான். அதை கை கால் எல்லாத்தையும் அடின்னு அடித்து கையை மேலே தூக்கு, கும்பிடு போடு, குட்டிக்காரன் அடி அப்படின்னு சொல்லி அதை நல்லா எக்ஸசைஸ் வாங்கினான். பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே அழுதுகிட்டே, சே நம்ம அம்மா சொன்னாங்களே நம்ம கேட்கலையே, கடலை எடுக்காமல் இருந்ததுன்னா நம்ம எப்படி சுதந்திரமாக இருந்திருக்கலாம், காட்டில் போய் நிறைய அனிமல்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுருக்கலாமே, இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தது. அவன் சொன்னான், செய்யாட்டினா பின்னாடி முதுகுல அடி உதைய வாங்கிக்கிட்டு கண்ணீரோட பார்த்தீங்கன்னா விடுதலையாகவே முடியலை. அந்த வலைக்குள்ள நல்லா மாட்டிக்கிருச்சு. அந்த வேடனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் மங்கி சரியான வலையில் மாட்டிக்கிருச்சு அப்படின்னு சொல்லி சுற்றி இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா கைதட்டி கிளாப் பண்ணி எல்லார் சொல்கிற வேலையவும் செய்ய வச்சாங்க. பார்த்தீங்களா, அந்த குட்டி குரங்கு வலையில் மாட்டினதுனால அதனால் தப்பிக்கவே முடியலை. இதுதான் சோதனை. சோதனையை மேற்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும், வசனத்தை சொன்னோம்னா உள்ளத்தில் வச்சுருந்தோம்னா நம்ம என்ன செய்யலாம், சோதனையை நம்ம மேற்கொள்ள முடியும். சாத்தான் வலையில் சிக்கி சில பேர் வீடியோ கேம் பார்ப்பாங்க, அப்படித்தானே? சில பேர் மொபைலில் வேண்டாதவற்றை பார்ப்பீங்கல்ல, சில பிள்ளைங்கள்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் விடுதலை ஆகணும்னா நம்ம என்னப்பா செய்யணும், நம்ம வசனத்தை உள்ளத்தில் வச்சு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, நம்ம சாத்தானை நம்ம மேற்கொள்ளலாம். படிக்கிற நாட்களில் கவனமாக படிக்கணும். கவனமாக படிக்கும்போது நமக்கு வெற்றி கிடைக்கும். படிக்கிற நாட்களில் வேறு காரியங்களில் ஈடுபட்டோம்னா நமக்கு வெற்றி கிடைக்காது. தம்பி தங்கை, சோதனையை விட்டு நம்ம என்ன செய்யணும், ஓடணும். வேத வசனங்களை கொண்டு சாத்தானை முறியடிக்கணும். அப்படி செஞ்சோம்னா எப்போது நமக்கு வெற்றி தான் உண்டாகும். சோதனையை மேற்கொள்பவன் எப்படி இருப்பான், ஜெயிப்பவனா இருப்பான். சோதனையை ஜெயிக்கிற குட்டி தம்பி தங்கை உங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்களா இருப்பாங்க. ஓகே சில்ட்ரன், காட் bless you.